எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாமூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 38. லண்டன். தியாஷ் நல்ல மகன், அன்பான கணவன், சரியான ஜிஎம். எக்காலத்திலும் அவன் அனுசரித்து போக விரும்பா விடயங்களில் மரியாதையும் ஒன்று. மரியாதை தலைவாசல் மிதியாதே என்பது அவன் வரையில் அவசியமானதே. திருமணத்தன்று பல்லவி பந்தியில் அவனை தரைக்குறைவாய் நடத்தினாலும் பொறுத்து போனான் யாஷ். ஒரே ஒரு காரணத்தால், அது திடீர் திருமணம் என்பதால். அதனை தொடர்ந்த வாக்குவாதங்களில் பெரிதாய் ஈடுபாடு கொள்ளவில்லை ஆனவன். காரணம், மரியாதை இல்லாத இடத்தில் வீண் விதண்டாவாதம் செய்வதில் பலனில்லை என்பதை உணர்ந்ததால். அதனாலேயே திருமணமான புதிதில் அவனுக்கும் பல்லவிக்கும் செட்டாகவில்லை. அவரவர் வேலையை அவரவர் பார்த்திட, அவனால்தான் பல்லவியின் படிப்பு கெட்டு போனதென்ற குற்றச்சாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைத்திடவே அவளை கூட்டிக் கொண்டு லண்டன் பறந்தான் ஆனவன். அதற்கு இடையில் இயமானியவளின் மேல் காதல் கொண்டதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் ஆனென்ற கெத்தை எங்கேயும் எப்போதும் யாஷ் விட்டு கொடுத்ததே இல்லை. அதற்கு இழுக்கு வரக்கூட அவன் நிந்தித்ததில்லை. இன்றைக்கும் அப்படித்தான். விளையாட்டாகினும் ஒரு அளவு வேண்டுமல்லவா? என்ன செய்ய, பல்லவியின் விளையாட்டு வினையாகிவிட்டது. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்க குளியவளோ விடாது அனுப்பினால் சாரி என்ற எக்கச்சக்கமான குறுஞ்செய்திகளை கணவனுக்கு. எல்லாவற்றுக்கும் யாஷின் ஒரே பதிலாக அமைந்தது ஓகே மட்டுமே. செத்து போனது பெதுமையின் முகம். ஆனவனின் பதில்களை கண்டு அலுவலகத்திலும் முகங்கொடுத்து யாஷ் அவளிடத்தில் கதைத்திடவில்லை. ஆதனி வேறு இதில். சும்மா இருப்பவனை சொரிந்துவிடும் சாக்கில் பல்லவியின் கோப்புகளை தூக்கி கொண்டு வந்து அவனிடத்தில் நீட்டினாள். உள்ளே உள்ளி அவள் எழுதிய மணிப்பிலான ஸ்ரீராம ஜெயத்தை கூட யாஷ் திருப்பி பார்த்திடவில்லை. வேலை சரியில்லை என்று இல்லத்தரசியை திட்டிடாமல் தூது வந்த ஆதனியையே வறுத்தெடுத்தான் யாஷ். வாங்கி கட்டி கொண்டவளோ கையெடுத்து கும்பிடாத குறையாய் பல்லவிக்கு கும்பிடு போட்டாள். தூதுப்புறா வேலையை ராஜினாமா செய்து பாவம் வாழ்க்கை துணையவள். இதையெல்லாம் கூட பொறுத்து கொண்டவளால் ஏனோ சொடக்கிடும் கணத்தில் நடந்தேறிய கூத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சத்தியமாய் சீமாட்டியவள் எதிர்பார்த்திடவே இல்லை யாஷின் இப்படியான செயலை. ஒரு கால் அவன் அதை தூக்கி போட்டிருந்தாலும் கூட பரவாயில்லை என்று ஜீரணித்திருந்தாள். ஆனால் மவராசன் அவன் பொண்டாட்டி ஆசையாசையாய் டோர் டெலிவரி செய்த ரோஜா கொத்தை அலேக்காய் தூக்கி அப்படியே கொடுத்தான் துப்புரவு பணி செய்யும் வெள்ளைக்கார கிழவியிடம். ஒடுங்கிவிட்டாள் பல்லவி. இனி அவனாகவே வரட்டுமென்று. இருந்தும் மனம் கேட்காமல் லாஸ்ட் ட்ரை ஒன்றை முயற்சித்தாள். யாஷ் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு கிளம்ப தயாராகிட அவனுக்கு முன்பே கார் பார்க்கிங் ஸ்லாட்டில் சென்று நின்று கொண்டாள் பல்லவி. காரை ஸ்டார்ட் செய்து யாஷ் முன்னோக்க திடீரென்று குறுக்கே ஓடி வந்து நின்றாள் பல்லவி இரு கரங்களையும் நீட்டி. ஏய் என்று அலறினான் யாஷ் பதறிப்போய் பத்தினியின் பகுத்தறிவு மிக்க செயலில் காண்டாகி. பைத்தியமா பல்லவி உனக்கு என்ற யாஷ் கார் ஜன்னலை இறக்கி ஆதங்கம் கொண்டானே தவிர காரிலிருந்து இறங்கி வரவில்லை. ஆமா பைத்தியம்தான், கல் நெஞ்சக்கார ஜிஎம் மேல என்ற பல்லவியோ சோளக்காட்டு பொம்மையைப் போல கண்களை மூடிக்கொண்டு நின்றிருந்தால் கைகளை கீழிறக்காமல். ஹலோ பைத்தியக்கார மேடம், கொஞ்சம் ஓரமாக போய் நின்று உங்கள் பைத்தியத்துக்கு வைத்தியம் பாருங்க. இப்போ நகருங்க, நான் போகணும் என்றவனோ காரின் ஆக்சிலேட்டரை அழுத்தினான். என் மேலே அவ்வளோ கோபமா என்றவளோ கைகளை கீழிறக்கி பாவமான தொனிக்கொண்டாள். சொல்ல விருப்பமில்லை, காட்டிடவே விருப்பம் என்றவனோ காலை ஆக்சிலேட்டரிலிருந்து விலக்கி மீண்டும் பிரேக்கில் கால் வைத்தான். திடுக்கிட்டு பின்னோக்கினாள் பல்லவி. புரிந்தது பாவையவளுக்கு யாஷின் சினம் இன்னும் அடங்காதிருக்க. நான் அது என்ற பல்லவியோ குனிந்த தலையோடு தழுத்தழுக்க, பல்லவி ப்ளீஸ், டேபிள் டென்னிஸ்க்கு லேட் ஆகுது என்று அழுத்தமாய் குறுக்கிட்டவனோ காரை புயலாய் செலுத்தி வெளியேறினான் அங்கிருந்து. ஏறெடுத்தும் பார்க்காது பாரியை அவளை. கலங்கிய கண்ணீர் கொட்டிவிட வலிவிட்ட அலறவளோ ஓரம் ஒதுங்கினால் தலை கவிழ்ந்த அம்போவாய். இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.